வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு தெலுங்கு படமா வந்திருக்கிற ஜெட்லி. இந்த படம் காமெடியா இல்ல த்ரில்லரா இல்ல பிரைன் ட்ரெயினா? சத்யா இந்த படத்தை ஒன் மேன் ஷோவா காப்பாத்தி இருக்கிறாரா? வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா 15,000 கோடி பேங்க் ஸ்கேம் பண்ணிட்டு துபாய்க்கு தப்பிச்சு போன பிரஜாபதி அப்படிங்கிறவரை இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் அரெஸ்ட் பண்ணி பிளைட் மூலமா இந்தியாவுக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க. அந்த பிளைட்ல தீவிரவாதிகள், கூலிப்படையினர், டபுள் ஏஜென்ட் இவங்க எல்லாமே கலந்து இருக்கிறனால பிரச்சனை சேசிங்கா மாறுது. இதுக்கு நடுவுல மெமரி லாஸ் உள்ள ஒரு நபரா படத்தோட ஹீரோ சத்யா கதைக்குள்ள வராரு. தான் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணுல படுற வில்லன்களை அவரு எதுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுதான் படத்தோட மெயின் கதையே. இதுக்கப்புறம் பிளைட்டுக்குள்ள நடக்கிற ட்விஸ்ட் என்ன, காமெடி என்ன, ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா படத்தோட மிகப்பெரிய பலம் ஹீரோ சத்யா பண்ற அந்த ஒன்லைனர் காமெடி டைமிங் தான். படத்துல அவர் பண்ற அந்த ஒன்லைனர் காமெடி காட்சிகளாகட்டும், ஃபேஸ் ரியாக்ஷன் ஆகட்டும், இதெல்லாம் படத்துல நல்லாவே இருக்குது. படத்துல வெண்ணிலா கிஷோர் மற்றும் சத்யா இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே நடக்கிற அந்த ஸ்பூஃப் காமெடி காட்சிகள் படத்துல நல்லாவே இருக்குது. இந்த படத்துல கால பைரவாவோட பின்னணி இசை, ஆக்ஷன் மற்றும் காமெடி காட்சிகளை நல்லாவே இம்ப்ரெசிவா காட்டுது. இந்த படத்தோட முதல் பாதி ரொம்பவே விறுவிறுப்பா என்டர்டைன்மெண்டா இருக்குது. படத்தோட பெரும்பாலான காட்சிகள் விமானத்துல நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. அந்த காட்சிகள் ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காம இருக்க சினிமோட்டோகிராபிக் மூலமா டிஃப்ரெண்டான ஆங்கிள்கள்ல கவர் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. பிளைட்டோட செட்டப் நல்லாவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல காமெடிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கதைக்களத்துக்கும் இவங்க கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதை அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சு நம்ம பொறுமையை சோதிக்க தான் செய்து. வெண்ணிலா கிஷோர் கதாபாத்திரத்துக்கு இன்னுமே இவங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகளை இன்னுமே பெட்டரா இவங்க கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஒரு த்ரில்லர் படத்துக்கு தேவையான ட்விஸ்டும் நம்பகத்தன்மையும் இந்த படத்துல குறைவா தான் இருக்கு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 5.8 ரேட்டிங் கொடுக்கலாம். படம் ஃபேமிலி வாட்சபிள், தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.